அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் இன்று முதல் வீடியோவாக வெளியே வருகிறது. இது முதல் வீடியோ சார். இது ஃபஸ்ட்டு வால்யூம் 1, 6வது சாப்டர், வெக்டர் இயற்கணிதம் சார். இந்த சாப்டரில் ஒரு 15 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த 15 கொஸ்டினையும் படிச்சிட்டிங்கன்னா 10 மார்க் வாங்கிடலாம். இதில் முதல் வினா அப்படிங்கிறது தான் 1வது வினா. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா என்பதனை வெக்டர் முறையில் நிறுவுக. இதுதான் முதல் கொஸ்டின் சார். கொஸ்டின் நல்லா பாரு. கொஸ்டினில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த ப்ராக்கெட் நல்லா பாரு. இந்த ஆல்ஃபாங்கிறது என்னதுன்னா ஒரு கோணம், பீட்டா அப்படிங்கிறது இன்னொரு கோணம். அப்போ 2 கோணங்களின் கூடுதல். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது 2 கோணங்களின் கூடுதல். அப்போ நம்ம இது வந்து 5 மார்க் கொஸ்டின் சார். இப்போது நம்ம இந்த 5 மார்க் கொஸ்டினுடைய ஆன்சருக்கு முதல்ல ஒரு படம் வரையணும். படம் வரையணும் பாருங்கள். ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிட்டேன். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. இப்படி ஏரோ மார்க் போட்டு இது எக்ஸ் அச்சுன்னு போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டு இதை ஒய் அச்சுன்னு போட்டுக்கலாம். இந்த ரெண்டும் சந்திக்கின்ற இந்த புள்ளி என்னன்னா இதுதான் ஆதி புள்ளி ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த கணக்கை பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் 2 கோணங்கள், ஆல்ஃபாங்கிறது ஒரு கோணம், பீட்டாங்கிறது ஒரு கோணம். அப்போ 2 கோணங்கள் அப்படின்னா இதில் 2 புள்ளி வைக்கணும். இப்படி ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு பேர் ஏன்னு வச்சு மார்க் பண்ணிக்கோ. சரி, இந்த புள்ளியை வச்சுக்கிட்டு இந்த ஓ அப்படிங்கிற ஆதி புள்ளியவும் ஏ அப்படிங்கிற இந்த புள்ளியவும் இணைச்சிருங்க. இணைச்ச உடனே இந்த எக்ஸ் அச்சோடு ஏற்படுத்துகின்ற இந்த கோணம் தான் ஆல்ஃபாங்கிற கோணம். தெரியுதா? ஆல்ஃபாங்கிற கோணம் போட்டிருக்கோம். அடுத்து பீட்டா அப்படிங்கிற கோணம் போடணும். இந்த பீட்டா அப்படிங்கிற கோணம் போடுறதுக்கு அப்படி கீழே விழுந்துருங்க. கீழே ஒரு புள்ளியை குறிச்சிப்போம். இதை பி அப்படின்னு மார்க் பண்ணு. இப்போ இந்த ஓ அப்படிங்கிற ஆதி புள்ளியவும் பி அப்படிங்கிறதையும் இணைச்சிட்டேன். இதில் கிடைக்கிற இந்த கோணம் தான் பீட்டா அப்படிங்கிற கோணம். சரி, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த கோணத்தையும் கூட்டினா கிடைக்கிறதா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற கோணம். அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிற கோணத்தை மேலே போட்டிருக்கேன், பீட்டா அப்படிங்கிற கோணத்தை கீழே போட்டிருக்கேன். ஏன் இதை மாற்றி போட்டான்னு? மாற்றி போடணும், போடலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்துக்கோ, இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சுங்கிற ஒரு கிராஃப் சீட்டு. இந்த கிராஃப் சீட்டில் இது மேலே உள்ளது இந்த பகுதிக்கு பேர் முதல் கால் பகுதி, இது 2வது கால் பகுதி, இது 3வது கால் பகுதி, இது 4வது கால் பகுதி. அப்போ ஒரு கோணத்தை இந்த முதல் கால் பகுதியிலையும் இன்னொரு கோணத்தை 2வது கால் பகுதியும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறத நம்முடைய கணக்கு. இப்போ இதில் ஏ அப்படிங்கிற இந்த புள்ளியிலிருந்து அப்படி எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு போடு. அதே மாதிரி பி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு போடு. இது போட்ட உடனே இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் உருவாயிருக்கா? மேலே ஒரு செங்கோண முக்கோணம், கீழே ஒரு செங்கோண முக்கோணம். இந்த காஸ் சைன் அப்படின்னாலே செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி தான் கணக்கு செய்ய முடியும். அதுக்காகத்தான் இந்த இதுங்கிறது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் சீட்டில் புள்ளியை குறிச்சிருக்கோம் அப்படின்னாலே கட்டாயம் இதனுடைய ஆயத்தொலை எழுதணும். அது என்ன ஆயத்தொலை அப்படிங்கிறது? எக்ஸ் அச்சு தூரம், ஒய் அச்சு தூரம் அப்படிங்கிறது தான் ஆயத்தொலை. வழக்கமாக ஒரு புள்ளியை குறிக்கும் அப்படின்னா இந்த புள்ளியை குறித்தோடனே இதில் 3,2 1,4 அப்படி குறித்தோடனே இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த கணக்கில் ஆயத்தொலை என்ன அப்படின்னா இது முதல் இதில் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அது என்ன ஆல்ஃபா வரும்? இந்த கோட்டில் உள்ள கோணத்தை பாருங்கள், ஆல்ஃபாங்கிற கோணம். அதனால தான் இதில் காஸ் ஆல்ஃபா, இது எக்ஸ் அச்சு தூரம். அடுத்து சைன் ஆல்ஃபா, இது ஒய் அச்சு தூரம். அப்போ இதில் ஆல்ஃபா தான் யூஸ் பண்ணணும். முதல்ல காசு இருக்கணும், 2வது தான் சைன் இருக்கணும். எக்ஸ் அச்சில் தான் காசு, ஒய் அச்சில் சைன். இதை மாற்றிடக்கூடாது. இது முதல் எடுத்தோன்னே சைனும் 2வது காசு போட்டிங்கன்னா தப்பாயிரும். இதே போல் பி அப்படிங்கிற புள்ளிக்கும், பி அப்படிங்கிற புள்ளியில் எக்ஸ் அச்சு அப்படிங்கிறது காஸ் பீட்டா. அடுத்து ஒய் அச்சு அப்படிங்கிறது மைனஸ் சைன் பீட்டா. அது என்ன மைனஸ் போட்டுக்கோம்? ஏன் மைனஸ் போட்டுக்கோம்? எக்ஸ் அச்சுங்கிறது இதுதான் எக்ஸ் அச்சு, இது ப்ளஸ் சைடு.
ஒய் அச்சுங்கிறது இங்கே இருக்குது, கீழே மேலே உள்ளது தான் ப்ளஸ்ஸு, கீழே வரும்போது மைனஸு, அதனால் இது மைனஸ் சைன் பீட்டான்னு போட்டிருக்கோம். இதில் பீட்டா அப்படிங்கிற கோணம் இந்த இருக்குது. இதுதான் படம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கு 1 மார்க் தந்துடுவாங்க. படம் ரொம்ப ஈஸி. 2 புள்ளி வைக்கிறோம். அந்த 2 புள்ளிங்கிறது ஏன்னா கணக்கில் 2 கோணம் இருக்குது. ஆல்ஃபா வச்சு ஒரு கோணம், பீட்டா வச்சு ஒரு கோணம். இந்த ரெண்டையும் கூட்டினா அதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது. இதில் இந்த ஏங்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலை, பிங்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலை, இதை தெளிவாக எழுதுங்க. எழுதின உடனே இப்போ அடுத்தது இது கீழே என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் உள்ளதுக்கு பேர் தான் இதுதான் ஏ வெக்டார். அடுத்து ஓலேருந்து இந்த பி வரைக்கும் உள்ளதுக்கு பேர் பி வெக்டார் அப்படின்னு குறிச்சிக்கிட்டு இப்போ ஏ வெக்டார் இதுக்கும் பி வெக்டார் போட்டிருக்கோமா, இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னால் புள்ளி பெருக்கம், 11th படிச்சிருக்கோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேணும்னா முதல்ல ஏ வெக்டார்னால் என்னது அப்படின்னா இதுதான் ஏ வெக்டாருங்கிறது. சரி, ஏ வெக்டார் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த ஆயத்தொலை போட்டிருக்கீங்களா, இந்த ஆயத்தொலையில் காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எக்ஸ் அச்சுக்குரியது. எக்ஸ் அச்சினாலே இதுக்கு பேர் ஐ வெக்டார். அடுத்து சைன் ஆல்ஃபாங்கிறது ஒய் அச்சில் உள்ளது. ஒய் அச்சினாலே அது ஜே வெக்டார். அப்போ நம்ம இது எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார்னு போடணும். இதுதான் ஏ வெக்டார். போட்டாச்சா? அடுத்து டாட்டு. அடுத்து பி வெக்டார். பி வெக்டார் இந்த இருக்குது. அதே மாதிரி தான் எக்ஸ் அச்சு இந்த எக்ஸ் தூரத்தில் ஐ வெக்டார், ஒய்ங்கிற ஆயத்தொலைனுடைய தூரத்தில் ஜே வெக்டார் போடணும். அப்படி போடும்போது இது காஸ் பீட்டா ஐ வெக்டார் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார்னு போடணும். சரி, இதுதான் ஏ வெக்டார், இது பி வெக்டார். வந்துருச்சா? இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட். இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட்னா என்னன்னா நான் போன வருஷம் 11th நடத்தியிருக்கேன். இதை நீ மனப்பத்தி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட்னா என்ன, நம்ம கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினில் இந்த ஈக்குவல்னுடைய ரைட் சைடு இருக்குதுயா, இதுதான் ஆன்சர். அப்போ இதை அப்படியே பார்த்து நீங்கள் இங்கே எழுதிடலாம். இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இருக்கும். இல்லையாச்சா? இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் என்னது, டாட் ப்ராடக்ட்னா ஐ வெக்டாரும் ஐ வெக்டாரையும் பெருக்கணும், அடுத்து ஜே வெக்டாரையும் பெருக்கணும், பெருக்கி போட்டிருக்கோம். ஓரளவு பெருக்க தெரில அப்படின்னா நீங்கள் நேராக கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் இந்த இருக்குது ஈக்குவல்னுடைய ரைட் சைடில் என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுக்கோ. போட்டு முடித்த உடனே இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கும். சமன்பாடு 1 படத்தில் இருந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரையறையின் படி. வரையறைங்கிறது என்னது, இந்த டாட் ப்ராடக்ட்னுடைய வரையறை. வரையறையின்படி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா நீங்கள் வரையறையின் படின்னு போட்டோன்னே இப்போ இந்த ஆன்சர் எப்படி எழுதுனீங்க, இந்த ஆன்சருங்கிறது ஈக்குவல்னுடைய ரைட் சைடு எழுதிட்டீங்க. அடுத்து இப்போ ஈக்குவல்னுடைய லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, அதுதான் வரையறை. அப்போ இது ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் போடுங்க. போட்டு இதை 2ன்னு மார்க் பண்ணிக்குவோம். இல்லையாச்சா? இப்போ 1ஆவதையும் பாருங்கள், 2ஆவதையும் பாருங்கள். 1ஆவது உள்ளதும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அதனுடைய மதிப்பு, 2ஆவது உள்ளது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அதனுடைய மதிப்பு. இந்த 1ம் 2ஐயும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. 1ம் 2ம் சமம். therefore answer, therefore cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta அப்படின்னு எழுதிக்கும். இதுதான் கணக்கு. 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின். நல்லா கவனி. கொஸ்டின் தான் இருக்குது கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஒரு படம் வரையணும். இந்த படத்தில் முக்கியமானது ஆயத்தொலை முக்கியமானது. இந்த ஆயத்தொலையில் முதல்ல காசு, 2ஆவது சைன் இருக்கணும். ரைட், இதில் ஆல்ஃபாங்கிற கோணம், இது பீட்டாங்கிற கோணம். இதனுடைய ஆயத்தொலை இங்கே எழுதிக்கோ.
எழுதி முடித்த உடனே இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணு. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட் பண்ணால் இதுக்கு என்னுடைய ஆன்சர் தான் இருக்குது. இது தெரிலன்னா மேலே கொஸ்டினில் இருக்குது, பார்த்து எழுதிக்கோ. அடுத்து வரையறையின்படி அப்படின்னு போட்டு வரையறையின்படின்னு போட்டோன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது கொஸ்டினில் உள்ள நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளது, அது எழுது. 1ம் 2ம் சமமாக இருக்குது. இதுவும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இதுவும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ சமமாக இருக்கனால இந்த ரெண்டும் சமமாக இருக்கும். அதான் இது. இதுதான் முதல் கொஸ்டின். தெரியுதா? ரொம்ப சிம்பிளான 5 மார்க் கொஸ்டின். இப்போ இதே மாடலில் ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். இதே கொஸ்டின் தான். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. காசை பொறுத்த அளவுக்கு இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இதில் மைனஸ் வரும், இதில் மைனஸ் இருந்ததுன்னா இதில் ப்ளஸ் வந்திருக்கும். சரி, இதுவும் வெக்டர் முறையில் தீர்க்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை பார்த்த உடனே இதில் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இருக்குது, இரண்டுமே கோணங்கள். அப்போ நம்ம இதில் முதல்ல ஒரு படம் வரையணும். ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டுக்கோங்க. போட்டேன். இது எக்ஸ் அச்சுக்குரியது, இது ஒய் அச்சுக்குரியது. இரண்டு கோணங்கள் இருக்குது. அப்போ முதல் கோணத்துக்கு ஆக ஒரு புள்ளியை குறிச்சிட்டு ஏன்னு மார்க் பண்ணிட்டேன். இதுதான் ஓ அப்படிங்கிற ஆதி புள்ளி. அதை இணைச்சிருங்க. இணைச்ச உடனே இங்கே கிடைக்கிற இந்த கோணம் தான் ஆல்ஃபாங்கிற கோணம். இந்த ஓலேருந்து அப்படி இங்கேருந்து செங்குத்தாக ஒரு கோடு போட்டுக்குவோம். ஏன் செங்குத்த கோடு போடுறோம் அப்படின்னா ஒரு செங்கோணம் கோணம் கிடைக்கிறதுக்காக தான். இந்த ஓலேருந்து ஏ அப்படிங்கிறத ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம். இந்த ஏ அப்படின்னுடைய ஆயத்தொலை என்ன அப்படின்னா இது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. ஏன்னா ஆல்ஃபாங்கிறது கோணம். அடுத்தது பீட்டா அப்படிங்கிற கோணம் போடணும். போன கணக்கில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இந்த இங்கே வந்து போடணும், 4வது கால் பகுதி. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா தான் கீழே வந்து போடணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற புள்ளியை இந்த இடத்துல போட்டுக்கோ, முதல் கால் பகுதியிலேயே போட்டுக்கோங்க. போட்டு இதையும் இணைச்சிரு. அப்போ ஏ அப்படிங்கிற புள்ளியும் முதல் கால் பகுதி, பி அப்படிங்கிற புள்ளியும் முதல் கால் பகுதி தான் இருக்கணும். இது இந்த கோணம் தான் பீட்டா அப்படிங்கிற கோணம். ஆல்ஃபாங்கிற கோணம் இது, பீட்டாங்கிற கோணம் இந்த இருக்குது. இந்த பெரிய கோணத்திலிருந்து இந்த சின்ன கோணத்தை கழிக்கிறது தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது. சரி, இப்போ இதனுடைய ஆயத்தொலை என்ன அப்படின்னா காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. இதில் பாரு, இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் தான், சைன் பீட்டான்னு போட்டுக்கணும். ஏன் இதில் எக்ஸ் ஹெச்சு ப்ளஸ்ஸு ஒய் ஹெச்சும் ப்ளஸ்ஸு, போன தடவை இங்கே இருந்ததுனால மைனஸ் போட்டுக்கணும். இதுதான் படம். இந்த ஓலேருந்து பி வெக்டார், பிக்கு உள்ளதை பி வெக்டார்னு வச்சுக்குவோம். அச்சாச்சு, படம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், காஸ் அப்படின்னாலே டாட் ப்ராடக்ட் தான். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படிங்கிறது என்னதுன்னா ஏ வெக்டார்னா இந்த ஏனுடைய ஆயத்தொலை இருக்குதே இதை எழுதுங்க. காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் டாட்டு நல்லா வச்சுக்கோ. அடுத்து பி வெக்டார், பி வெக்டாருடைய ஆயத்தொலை அது காஸ் பீட்டா ஐ வெக்டார் ப்ளஸ்ஸு சைன் பீட்டா ஜே வெக்டார். இதை எழுதிக்கோ. பதியாச்சு. இந்த ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட்டு. ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? டாட் ப்ராடக்ட் உனக்கு தெரியல அப்படின்னா நேராக கொஸ்டினுக்கு வந்துடுங்க. கொஸ்டினில் இந்த ஈக்குவல்னுடைய ரைட் சைடு இருக்குதியா, இதை அப்படியே எழுதிடுதான். அப்படி எழுதுனா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு எழுதி இதை 1ன்னு மார்க் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா வரையறையின் படி. வரையறைங்கிறது டெஃபனேஷன். வரையறையின் படி அப்படின்னு போட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு, இது என்ன செய்யணும்? இந்த கணக்கை பாருங்கள். கணக்கில் ஈக்குவல்னுடைய இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு உள்ளது அப்படியே எழுது. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எழுதிக்கும். அப்படி போட்ட உடனே இதை 2ன்னு மார்க் பண்ணு. 1ம் 2ம் சமம். தேர்ஃபோர்
therefore கொஸ்டினுடைய ஆன்சர் cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. இவ்வளோ தான் கணக்கு. கணக்கு ரிவைஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோ. கொஸ்டினை பாரு. cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta என்பதனை வெக்டர் முறையில் நிறுவுக. முதல்ல படம் வரையணும். படம் மாற்றிடக்கூடாது. படத்தில் ஆல்ஃபாங்கிற கோணமும் பீட்டாங்கிற கோணத்தையும் ரெண்டையுமே முதல் கால் பகுதியில் தான் போடணும். முதல் கால் பகுதியில் போடும்போது ஏனுடைய ஆயத்தொலை பியினுடைய ஆயத்தொலைலாம் ஒழுங்காக குறித்து முடித்த உடனே இந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த டாட்டு முக்கியமாக்கணும். இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் ஆன்சர் என்ன இந்த இருக்குது. இது கொஸ்டினில் இருக்குது, பார்த்து எழுதிக்கலாம். அடுத்து வரையறையின்படி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படிங்கிறது கொஸ்டினில் உள்ளதை பார்த்து எழுது. இதுக்கு 1ன்னு மார்க் பண்ணு, இது 2ன்னு மார்க் பண்ணு. இந்த 1 2 சமம், தேர்ஃபோர் ஆன்சர். இது காசில் 2 கணக்கு தெரியாது. சரி, அடுத்தது இதே மாதிரி சைனில் கணக்கு. இப்போ சைன் 3வது கணக்கு. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா என்பதனை வெக்டர் முறையில் நிறுவுக கணக்கு. காஸ் கணக்கு அப்படின்னாலே டாட் ப்ராடக்ட்டு, சைன் கணக்கு அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்டு. மற்றபடி படம் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபாங்கிறது ஒரு கோணம், பீட்டாங்கிறது ஒரு கோணம். இந்த ஆல்ஃபா 2 கோணம் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு மறந்துக்கூடாது. அப்போ ப்ளஸ்ஸுங்கிறடைய அங்கே காசில் என்ன படம் வரைஞ்சோமோ அதே படம் தான் வரையப்போம். அப்போ ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு படம் வரைஞ்சிக்கோங்க. படம் வரைஞ்சாச்சு. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஆயத்தொலை புள்ளி எங்கே உரிச்சிக்கோ. இது ஓ அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஏவையும் ஓவையும் இணைச்சிங்க. இதுதான் ஆல்ஃபாங்கிற கோணம். இங்கேருந்து செங்குத்தாக ஒரு கோடு போட்டு இந்த ஏனுடைய ஆயத்தொலை என்ன? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அடுத்து பி, நமக்கு பீட்டாவை பார்க்கணும். பீட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே பி அப்படின்னு இன்னொரு புள்ளியை குறிச்சிக்கோ. இந்த ஓவையும் பிஏவும் இணைச்சிரு. இந்த கோணத்துக்கு பேர் தான் பீட்டா அப்படிங்கிறது. இங்கேருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு போடுங்க. போட்டாச்சு. இந்த பியினுடைய ஆயத்தொலை என்ன அப்படின்னா காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. மறந்துடக்கூடாது, முதல்ல தான் காசு, 2வது சைன் போடணும். இதில் மைனஸ் சைன் பீட்டா போடணும். ஏன்னா இதில் ஒய்ஹெச்ங்கிறது மைனஸ் சைடு. ரைட். இதுக்கு பேர் ஏ வெக்டார், இதுக்கு பேர் பி வெக்டார்னு மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணியாச்சு. படம் இவ்வளோதான். படத்தில் 2 கோணங்கள், ஆல்ஃபாங்கிற கோணம் பீட்டாங்கிற கோணம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா ஆல்ஃபாங்கிற கோணத்தை மேலே, பீட்டாங்கிற கோணத்தை கீழே எழுது. இந்த ஆயத்துறையில் இதில் முக்கியமானது, இதில் ஒய் அச்சு, ஒய்யினுடைய அச்சு தூரம் வந்து மைனஸாக இருக்கும். எழுதின உடனே இது கீழே ஏ வெக்டார். நான் வழக்கமாக அங்கே என்ன செய்யிருக்கோம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு போடணுமா? போடக்கூடாது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா முதல்ல பி வெக்டார், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு போடணும். பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிடையாது. இது கொஞ்சம் நல்லா பார்த்துப்போம். இது முக்கியமானது. இது ஈக்குவல், இது கிராஸ் ப்ராடக்ட்டு. கிராஸ் ப்ராடக்ட்னா அர்த்தம் என்னது? கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தடில் போடணும். டிட்டர்மினன்ட் மெத்தட். அப்போ டிட்டர்மினன்ட் மெத்தடில் போட்டோம்னா இது ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். இதான் முதல்ல. 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா பி வெக்டார், அதனுடைய இந்த இருக்குது. இதனுடைய ஆயத்தொலை என்ன அப்படின்னா ஆயத்தொலை காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. இப்போ இது வந்து ஐ வெக்டார்னா இது எக்ஸ்ஹெச் தூரம், ஜே வெக்டார்னா ஒய்ஹெச் தூரம், கே வெக்டார்னா இசட் அச்சு தூரம். இங்கே இசட் அச்சு இல்லாதனால இதுக்கு நேராக 0 போடணும். அடுத்தது ஏ வெக்டார். ஏ வெக்டாருடைய ஆயத்தொலை இந்த இருக்குது. இதை எழுதணும். அப்போ இதில் காஸ் ஆல்ஃபா, இது சைன் ஆல்ஃபா. இதில் கே வெக்டார் இல்லாதனால 0 போடணும். போட்டாச்சு. இப்போ இது அணிக்கோவை, டிட்டர்மினன்ட் மெத்தடு. இப்போ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனுடைய மதிப்பு நீ ஒன்றா போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. நேராக கொஸ்டின் வந்துருக்கு. கொஸ்டினில் இருந்திருக்கு ஈக்குவல்னுடைய ரைட் சைடில் இருக்குதியா, இதை அப்படியே எழுத வேண்டியதான். அப்படியே எழுதுனா இது சைன்
ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்படி போட்ட உடனே இங்கே ப்ராக்கெட்டை போடுங்க. போட்டு பக்கத்தில் மறக்காமல் கே வெக்டார் போடணும். ஏன்னா இதில் நீங்கள் டிட்டர்மின் இந்த அணிக்கோவையை விரிவாக்கம் பண்ணிங்கன்னா இந்த கே வெக்டார் வந்திருக்கும். இதுதான் 1வது உள்ளது. அப்போ சைன் கணக்கில் அணிக்கோவை மெத்தடில் போடணும். இதில் இங்கே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிடையாது, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கொஞ்சம் மாற்றி எழுதணும். மாற்றி எழுதி இது ஐஜேகே, இது பி வெக்டாரினுடைய கெழுக்கள், இது ஏ வெக்டாரினுடைய கெழுக்கள். இதை விரிவாக்கம் பண்ணால் கொஸ்டினில் இருக்குது, அதை பார்த்து எழுது, ப்ராக்கெட் போட்டு கே வெக்டாரை போட்டுக்கும். அடுத்தது வரையறையின்படி. வரையறையின்படி வரையறையின்படி அப்படின்னு போட்டோடனே இதே மாதிரி தான் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு போடுங்க. இப்போ இதுக்கு நீங்கள் கொஸ்டினை பாரு. கொஸ்டினில் ஈக்குவல்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்குது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை அப்படியே எழுது, கூட ஒரு கே வெக்டாரை போட்டுக்கோ. இதுதான் 2வது உள்ளது. 1ம் 2ம் பாருங்கள். 1வது மதிப்பும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், 2வது மதிப்பும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், இந்த ரெண்டும் சமமாக இருக்குது. தேட்ஃபோர் ஆன்சர் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta அப்படிங்கிறது ஆன்சரு. இதை முடிச்சிடலாம். அதில் இந்த காஸ் கணக்கில் டாட் ப்ராடக்ட்டு, சைன் கணக்கில் கிராஸ் ப்ராடக்ட்டு. இப்போ கணக்கை பாரு, திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. சைன் கணக்கில் இங்கே ப்ளஸ்னால் இதுலேயும் ப்ளஸ் தான். இதில் 2 கோணங்கள் ஆல்ஃபா பீட்டாங்கிற 2 கோணங்கள். அப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிற கோணம்னா இது ஆல்ஃபாக்குரிய கோணம், இது பீட்டாக்குரிய கோணம். ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால முதல் கோணத்தை முதல் கால் பகுதி, 2வது கோணத்தை 4வது கால் பகுதியில் போடு. அவனத்தை 2ஐயும் கூட்டும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான் இருக்கும். ஆயத்தொலையை குறிச்சிக்கும். இது கீழே இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டுறாதீங்க, கொஞ்சம் மாற்றி போடணும். பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு மாற்றி போடணும். அப்போ இது அணிக்கோவை மெத்தடு கிராஸ் ப்ராடக்ட்னால இந்த அணிக்கோவையினுடைய ஆன்சர் என்ன முதல்ல கொஸ்டினில் பார்த்து எழுதிக்கலாம். கூட மறக்காமல் கே வெக்டார் போடணும். அதுக்கடுத்து வரையறை டெஃபனேஷன். வரையறையின்படி பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு கொஸ்டினில் உள்ள லெஃப்ட் சைடு உள்ளது, கூட கே வெக்டாரை போட்டுக்கோ. 1ம் 2ம் சமம், தேர்ஃபோர் ஆன்சர். அடுத்தது இது 3வது கணக்கு. அடுத்தது 4வது கணக்கு. 4வது கணக்கு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா என்பதனை வெக்டர் முறையில் நிறுவுக. சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கணக்கு இது. அப்போ நம்ம எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்னு போட்டுக்கிறோம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, ரைட். இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிற கோணம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி ஏ அப்படின்னு ஒரு புள்ளியை மார்க் பண்ணிட்டேன். இது ஓ அப்படிங்கிறது 2ஐயும் இணைங்க, இணைச்சா கிடைக்கிறது இந்த கோணம் தான் ஆல்ஃபாங்கிற கோணம். இங்கேருந்து செங்குத்தாக ஒரு கோடு போட்ட உடனே இது வந்து ஏ வெக்டார்னு போட்டுக்கோ. இப்போ இதனுடைய ஆயத்தொலை அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அடுத்து பி, இந்த பீட்டாங்கிற கோணம் எங்கே போடணும்னா முதல் கால் பகுதியில் தான் போடணும். முதல் கால் பகுதி இந்த கோணத்துக்கு தான் பீட்டா அப்படின்னு பேர். இங்கேருந்து செங்குத்தாக ஒரு கோடு போடுங்க, அப்படி போட்டாச்சு. இப்போ இதனுடைய ஆயத்தொலை அப்படிங்கிறது காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா போட்டாச்சா. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கணக்கு. அப்போ ஏங்கிற புள்ளியும் முதல் கால் பகுதி, பி அப்படிங்கிற புள்ளியும் முதல் கால் பகுதி. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். சரி, அதே மெத்தடு தான். படம் வரைஞ்சி முடித்த உடனே பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் போடணும், மாற்றி போடணும். இதுக்கு அணிக்கோவை மெத்தடு. அணிக்கோவை மெத்தடில் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். முதல்ல பி வெக்டாருடைய கெழுக்கள் காஸ் பீட்டா சைன் பீட்டா. இது கே வெக்டார்னால் அது 0. அடுத்து ஏ வெக்டாருடைய கெழுக்கள் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இது 0. இந்த அணிக்கோவையை விரிவாக்கம் பண்ணணும். அணிக்கோவை விரிவாக்கம் பண்ணால் மேலே கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது, அதை பார்த்து அப்படி எழுதிக்கலாம். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா
காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை அப்படியே எழுதிக்கிட்டு கூட ஒரு கே வெக்டார் போடணும். அதில் இந்த அணிக்கோவை விரிவாக்கம் பண்ணால் இதான். நீ அதை விரிவாக்கம் பண்ண அவசியம் இல்லை, மேலே கொஸ்டின்லேருந்து பார்த்து எழுதிக்கலாம். இது 1ன்னு மார்க் பண்ணிக்கோ. அடுத்தது வரையறையின் படி. வரையறையின்படி b வெக்டார் கிராஸ் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா போடுங்க. இதில் கூட ஒரு கே வெக்டாரை போட்டு இப்போ 1ம் 2ம் சமமாக இருக்குது. அப்போ therefore ஆன்சர் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. இதுதான் கொஸ்டின். கிட்டத்தட்ட அதில் 2ம் 4 கணக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. கொஸ்டினை பாருங்கள். இதுக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். படத்தில் முக்கியமானது ஆயத்தொலை முக்கியமானது. இதில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா இந்த ஆல்ஃபாங்கிற கோணமும் பீட்டாங்கிற கோணமும் முதல் கால் பகுதி. இந்த ஆயத்தொலையில் மறந்துடக்கூடாது. முதல்ல காசு, 2வது தான் சைன் இருக்கணும். அடுத்து இது சைன் கணக்கு அப்படின்னாலே கிராஸ் ப்ராடக்ட். இந்த கிராஸ் ப்ராடக்ட்லேயும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிடையாது, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு போடணும். அணிக்கோவை மெத்தடில் போடு. இதை விரிவாக்கம் பண்ணால் கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது, அதை பார்த்து எழுது. முக்கியமாக இங்கே கே வெக்டார் போட்டுக்கோ. அடுத்து வரையறையின் படி எழுதுங்க. அதே மாதிரி பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படின்னு போடு. கொஸ்டினில் பார்த்து எழுது, கூட ஒரு கே வெக்டாரை போடு. 1ம் 2ம் சமம், தேர்ஃபார் ஆன்சர். தெரியாது? இந்த 4 கணக்குலையும் நல்ல தரவை படி. சரி, இந்த வீடியோ கீழே இந்த 4 கணக்கினுடைய பிடிஎஃப்பையும் அனுப்பிவிட்ருவேன். அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா புரியும். ரைட், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்.